ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வேத வசனங்களை கற்று வருகிற சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்று நாம் யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரத்திலே கொல்கதா மலையிலே இயேசுவின் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நீதி புரட்டப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். உலகம் முழுவதும் ரோம சாம்ராஜ்யத்திலே நீதி உண்டு என்று சொல்வார்கள். ரோம அதிகாரிகளுடைய மேஜையிலே ஜேனஸ் என்ற உருவம் இருக்கும். ஒரு முகம் முன்னாலே பார்ப்பது போலவும் மற்றொரு முகம் பின்னாலே பார்ப்பது போலவும் அந்த உருவம் இருக்கும். இந்த வார்த்தையிலிருந்துதான் ஜனவரி என்ற வருடத்தின் முதல் மாதத்தின் பெயர் வந்தது. ரோம அதிகாரிகள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு பிரச்சனையின் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்பதே அந்த உருவத்தின் நோக்கம். ரோம சாம்ராஜ்யம் சுமார் 1000 ஆண்டுகள் நீடித்தது. எந்த ஒரு தேசத்தையும் ரோம சாம்ராஜ்யம் கைப்பற்றிய பொழுது அவர்களுக்கு நல்ல சாலைகளையும் சட்ட ஒழுங்கையும் பாதுகாவலையும் சமாதானத்தையும் வாக்கு பண்ணியிருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை சர்வாதிகாரத்திற்கு கீழே இருக்கும். இரும்பு கரத்தினால் ரோம சாம்ராஜ்யம் அரசாண்டது என்று சொல்லலாம். ரோம நீதிமன்றத்திலே குற்றமற்றவர்களுக்கு நீதி செய்யப்பட்டது. அதேபோல குற்றவாளிகளுக்கும் நீதி செய்யப்பட்டு இரக்கம் காட்டப்படாமல் தண்டிக்கப்பட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பானது நீதி இல்லாமல் செய்யப்பட்டது. யோவான் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இயேசு குற்றமற்றவராக இருப்பார் என்றால் அவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் என்றால் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இயேசுவை இவ்வாறு சித்திரவதை செய்வது சட்டத்திற்கு புறமானது, தவறானது. ஏன் பிலாத்து இதை செய்தான் என்றால் இது யூதரை பெரியப்படுத்தும் என்று நினைத்து செய்தான். அவரை சிலுவையிலே அடிக்கப்படும் முன்னதாக போர் சேவகர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி மகிழ் கொண்டாடினார்கள். அவர்கள் அவரை கையினால் அடித்தார்கள் என்று சொல்லும் பொழுது கொடூரமான ரோமர்களின் விளையாட்டு விளையாடினார்கள். அவருடைய கண்களை கட்டி அவர்களுக்கு விருப்பமானபடி அவர்களுக்கு செய்வார்கள். எல்லாருடைய கைகளையும் அவருக்கு காட்டி பின்னர் கண்களை கட்டி அடித்துவிட்டு கண்ணிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டை அவிழ்த்து சுய நினைவோடு அவர் இருக்கும் பொழுது யார் அவரை அடிக்கவில்லை என்று கேட்பார்கள். எந்த ஒரு குற்றவாளியும் அதை சரியாக சொல்ல முடியாது. இவ்வாறாக இரத்தம் சொட்டும் வரை அவர்கள் அடிப்பது வழக்கம். இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அவ்வண்ணமாகவே முகம் அடையாளம் தெரியாமல் போகும் வரையும் அடித்திருப்பார்கள். இதைத்தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இப்பொழுது மீண்டுமாக வெளியே வருகிறார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நீங்கள் அவரை பார்த்திருப்பீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் நொறுங்கி போகும். அவர் ஜீவன் போவதற்கு முன்வரை எவ்வளவு அடிக்கப்பட முடியுமோ அவ்வளவு அடிக்கப்பட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நிற்பது போல வரையப்பட்ட படங்களைப் போல அவர் நிச்சயமாய் இருந்திருக்க மாட்டார். பிலாத்து இதோ இந்த மனுஷன் என்று சொல்கிறான். ஆனால் அவர் மனுஷனை விட மேலானவர். அவர் தேவனுடைய குமாரன், உலகத்தின் இரட்சகர். இவற்றையெல்லாம் ஏன் எழுதுகிறார் என்றால், இதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய பெயரினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் யோவான் எழுதியிருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே தான் பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வர சொல்லி பிலாத்து தன்னுடைய கரங்களை கழுவியிருக்க வேண்டும். அவனுடைய கரத்திலே உள்ள அழுக்கை தண்ணீர் சுத்தம் பண்ணலாம், ஆனால் அவனுடைய இருதயத்தில் உள்ள குற்றத்தை அது கழுவாது. இப்பொழுதும் திருச்சபைகளிலே நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது பொந்தி பிலாத்தின் காலத்திலே இயேசு பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டார் என்று கூறுகிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9ஆம் வசனம் வரை பாருங்கள். யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள்.
பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அருமையானவர்களே, பிலாத்து இந்த சூழ்நிலையிலே திருப்தி அடையவில்லை. எனவே மீண்டுமாக அவரை உள்ளே கூட்டிக் கொண்டு சென்று அவரிடத்திலே கேட்கிறான். வசனங்கள் 10-11 பாருங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதித்திரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அருமையானவர்களே, பாவங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, நியாய தீர்ப்பிலேயும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை பிலாத்துவினிடத்திலே ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு அதிக பாவம் உண்டு. ஏனென்றால் பிலாத்துவிற்கு இருந்த அளவை விட அவர்களுக்கு அதிகமான வெளிப்பாடு உண்டு. இந்த வேளையிலே பிலாத்துவும் குற்றமுள்ளவனாகிறான். யோவான் 19:12 அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவனவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இந்த நேரம் முதல் பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண முயற்சிக்கிறான். இயேசுவை விசுவாசித்தான் என்பதனாலா? இல்லை, இயேசு குற்றமற்றவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். இயேசு கிறிஸ்து இப்பொழுது ரோம நியாயாதிபதியின் கரத்திலே இல்லை, ஒரு தரக்குறைவான அரசியல்வாதியின் கையிலே இருக்கிறார். இயேசு தன்னை ராஜா என்று சொல்லுகிறதுனாலே பிலாத்துவை குறித்தும் ரோம அதிகாரிகளுக்கு பிராது செய்யும்படியாக திட்டமிடுகிறார்கள். அப்படிப்பட்ட குற்றம் சாட்டுதலை பிலாத்து விரும்பவில்லை. எனவே நீதி நியாயத்தை அந்த அரசியல் தந்திரம் மேற்கொள்ளும்படியாக விட்டுவிடுகிறான். இது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். இது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, தேவ பயமும் மனிதர் பயமும் இல்லாத அதிகார பிரியர்களான மனிதர்களுடைய கரத்திலே செல்லும் என்றால் அது பயங்கரமானது. யோவான் 19:13 பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்தில் நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். இது ஒரு நடமாடும் நீதிமன்றம் போல செயல்பட்டது. கபத்தா என்ற தளவரிசைப்படுத்தின மேடையிலே நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட வேண்டும். ஜூலியஸ் சீசர் எப்பொழுதும் தன்னோடு கூட இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை எடுத்துச் செல்வாராம். இன்றைக்கும் எருசலேமிலே இந்த இடத்தை அடையாளப்படுத்தி காட்ட முடியும் என்று அங்கு சென்று வந்த ஒரு ஊழியர் கூறுகிறார். யோவான் 19:14-15 அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதித்திரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் இயேசுவின் மகத்துவத்தை கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படுவது போல தெரியவில்லை. இங்கே பிலாத்துவே ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் எடுக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்படுகிறான். இங்கே இயேசு கிறிஸ்துவா ராயனா? சமய தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தை எடுக்கும்படியாய் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவா ராயனா? இறுதியாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். ராயனை தவிர எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்கிறார்கள். அருமையானவர்களே, நாள் ஒன்று வரப்போகிறது. அதிலே அவர்கள் மற்றொரு தீர்மானத்தை செய்தாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவா அந்தி கிறிஸ்துவா? கவனியுங்கள், உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். மத்தேயு 12:30 இயேசு சொல்லும் பொழுது, என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று கூறினார். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்கள் தீர்மானம் எடுக்கும் நொடியிலே ராயனோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்களே தீர்மானம் எடுக்கிறீர்கள். யோவான் 19:16 அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் பேசுவதனாலே ஒரு சாதாரண விசுவாசிக்கு அது ஆழமற்றதாக போய்விடக்கூடாது. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது வரலாற்றிலே ஒரு கொடூரமான நேரம். இருந்தாலும் அதிலே தான் நம்முடைய மீட்பு இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே நாம் சற்று அமைதலாக சிலுவையை பல கோணங்களிலே பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே சிலுவையானது பாவத்தின் பரிகாரமாயிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் தேவன் இரக்கம் காட்டும் கிருபை ஆசனமாயிருக்கிறது. அது தேவனை முழுவதும் திருப்திப்படுத்திய இடம்.
எனவே நீதியுள்ள தேவன் இறங்கி வந்து பாவிகளாகி நம்மை ரட்சிக்க முடிகிறது. தேவனுடைய சிம்மாசனம் நியாய தீர்ப்பின் இடம் இப்பொழுது கிருபையின் ஆசனமாக மாறுகிறது. அங்கே நியாய தீர்ப்புக்கு பதிலாக இரக்கம் கிடைக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். தேவன் திருப்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்துவின் கண்ணோட்டத்திலே இது ஒரு பலியாக இருக்கிறது. அவர் நம் இரட்சகர். நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இது அவருடைய கீழ்ப்படிதலின் செயலாகவும் இருக்கிறது. இதை குறித்து பிலிப்பியர் 2:8 பவுல் சொல்லும் பொழுது, இயேசு மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய உங்களுடைய விசுவாசிகளுடைய பார்வையிலே சிலுவை நாம் மரிக்க வேண்டிய ஒரு இடம். அதிலே நமக்காக இயேசு மரித்திருக்கிறார். பாவமில்லாத அவர் நமக்காக பாடுபட்டார். அநீதியுள்ளவர்களுக்காக நீதி உள்ளவர் பாடுபட்டார். 1 பேதுரு 2:24 வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம். சாத்தானுடைய பார்வையிலே அவனுக்கு ஒரு வெற்றி, அதே நேரம் ஒரு தோல்வி. ஆதியாகமம் 3 சொல்லப்பட்டிருப்பதைப் போல, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பது அங்கே நிறைவேறுகிறது. அதே நேரத்திலே இது பிசாசானவனுக்கு ஒரு வீழ்ச்சி. ஏனென்றால் அவனுடைய தலை நசுக்கப்பட போகிறது. எபிரேயர் 2:14 வாசிக்கும் பொழுது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று வாசிக்கிறோம். உலகத்தின் பார்வையிலே சிலுவையானது ஒரு கொடூரமான மரணத்தின் சின்னம். உலக மக்கள் அங்கே நசரேயனாகிய இயேசுவை பார்க்கிறார்கள். ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அதே நேரம் ஒரு அநீதியையும் பார்க்கிறார்கள். எனவே அவரை சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக அழைத்து கொண்டு சென்றார்கள். இது சங்கீதம் 94, 20, 21 நிறைவேறுதலாயிருக்கிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 19:17-18 பாருங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். யோவான் இயேசு எவ்வாறு சிலுவையில் அறையப்பட்டார் என்ற விவரங்களை கூறவில்லை. இடத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் மிக குறைவான விவரங்களையே கூறுகிறார். இன்றைக்கு எருசலேமிற்கு சென்றால் கொல்கதா என்று 2 இடங்களை சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் நகரத்திற்கு வெளியே இருக்கும் இடமே உண்மையான கொல்கதாவாகும். லேவியராமம் 4:12 நாம் படித்தது ஞாபகம் இருக்கிறதா? எந்த பாவ நிவாரண பலியும் மக்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு தூரமாக வெளியே கொண்டு செல்லப்பட்டது. தீர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றும்படியாக பட்டணத்திற்கு வெளியே அவர் பாடுபட்டார். எபிரேய ஆக்கியோனும் இயேசு பட்டணத்திற்கு வெளியே பாடுபட்டார் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். எபிரேயர் 12:13 இதை நாம் பார்க்கலாம். யோவான் 19:19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. மற்ற 3 சுவிசேஷங்களையும் விட யோவான் சுவிசேஷம் வித்தியாசமானதாக இருக்கிறதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு நோக்கத்தோடு எழுதப்பட்டவை. இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால்தான் முழுமையான தெளிவான காரியத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், யோவான் 19:20-21 இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். அந்த நாட்களின் சமய மொழியாகிய எபிரேய பாஷையிலே எழுதப்பட்டிருந்தது. அந்நாட்களின் கலாச்சாரம், கல்வி ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க மொழியிலேயும் எழுதப்பட்டிருந்தது. சட்டம் ஒழுங்கு ஆகியவைகளின் மொழியாகிய லத்தீன் மொழியிலேயும் எழுதப்பட்டிருந்தது. எனவே உலகத்திலுள்ள அத்தனை பேருக்காகவும் எழுதப்பட்டிருந்தது. ஏனென்றால் அவர் உலகத்திலுள்ள அத்தனை பேருக்காகவும் மரித்தார். இந்த சுவிசேஷம்தான் எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுவே உலகத்தின் நம்பிக்கை. யோவான் 19:23-24 போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து
ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு என்றுதான் வாசிக்கிறோமே ஒழிய எந்த ஒரு சுவிசேஷக எழுத்தாளரும் அவருடைய மரணத்தை விவரிக்கவில்லை. சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்ட காரியங்களை குறித்த அநேக காரியங்கள் நமக்கு மறைவான காரியங்களாகவே இருக்கிறது. தேவனே அந்த காரியங்களுக்கு மறைவாக திரையை விரித்தார் என்று சொல்லலாம். அங்கே இருந்த மனிதர்கள் கூட பார்க்க முடியாதபடி காரிருளை தேவன் அனுப்பினார். நம்முடைய ஆர்வத்தை தணிக்கக்கூடிய காரியங்களை தேவன் கூறப்போவதில்லை. இரண்டாவதாக, பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே ஒரு பரிமாற்றம் நடைபெற்றது. அதுதான் உலகத்தின் பாவத்திற்கான பரிமாற்றம். அது நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. நாம் செய்யக்கூடியதெல்லாம் விசுவாசத்தினாலே, சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற மன்னிப்பை நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான். அவருடைய உடையானது சாதாரண ஒரு மனிதனுடைய உடைதான். யாரோ ஒருவர் அவருக்காக தையலே இல்லாமல் அதை நெய்து கொடுத்திருக்கிறார்கள். அது விலையேற பெற்றதாக தெரிந்தபடினாலே தான் போர் வீரர்கள் தங்களுக்குள்ளே சீட்டு போட்டுக் கொள்கிறார்கள். அந்த ரோம சேவகர்கள் இவ்வாறு செய்வார்கள் என்பது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் அறியாதவர்களாய் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். யோவான் 19 அதிகாரம் 25 முதல் 27 வசனம் வரை பாருங்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கானா ஒரு திருமண வீட்டிலே இயேசு மரியாளை பார்த்து ஸ்திரியே என்று சொன்னது போல இங்கேயும் இயேசு ஸ்திரியே என்றுதான் கூறுகிறார். அவருடைய நேரம் வந்துவிட்டது. அவர் மரிக்கப் போகிறார். ஆனால் மீண்டும் உயிரோடு எழும்புவார். அவர் மகிமைப்படப் போகிறார். மரியாளுக்கும் சரி, மனிதர்களாகிய நமக்கும் சரி, அவர் மகிமை அடைந்த கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரியாள் பேரில் இருந்த களங்கத்தை முற்றிலுமாய் நீக்கிற்று. ஆனாலும் மரியாளும் மற்ற விசுவாசிகளைப் போல விசுவாசத்தோடு கிறிஸ்துவண்டை வர வேண்டும். அவர் உலகத்தின் பாவத்திற்காக மரித்து கொண்டிருந்த பொழுது மரியாளை அவர் உதாசீனப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மரியாளும் மற்ற சீஷர்களுடன் சேர்ந்து மேல் வீட்டறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்ததை நாம் அறிவோம். அதற்கு பின் மரியாளை குறித்து நமக்கு வேத புத்தகத்திலே கொடுக்கப்படவில்லை. மரியாள் உயிருடன் இருந்த காலம் வரை யோவான் பொறுப்போடு அவரை கவனித்தார் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த பொறுப்பை யோவானுடைய கரத்திலே ஒப்படைத்திருந்தார். யோவான் தனது பின்னான காலங்களிலே எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்து வந்தார். அந்த காலத்திலேயும் மரியாள் தங்கியிருந்ததாக ஒரு வீடு இன்றைக்கும் காட்டப்படுகிறது. வசனங்கள் 28 முதல் 30 வரை பாருங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் மிக கவனமாக எவ்வாறு வேத வசனங்கள் நிறைவேறுகிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்த அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டிலே உண்டு. அதை குறித்து கொண்டு நீங்களும் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 22, ஆதியாமம் 22, ஏசாயா 53, லேவியராமம் 16. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய பொழுது 28 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது என்று சொல்லப்படுகிறது. தாகமாயிருக்கிறேன் என்று கூறியதும் சங்கீதம் 69:21 நிறைவேறுதலே. முடிந்தது என்று சொன்னால் எது முடிந்தது? என்னுடைய மீட்பும் உங்களுடைய மீட்பும் முடிவடைந்தது. இயேசு தனது பணி அறிக்கையை பிதாவிற்கு சமர்ப்பிக்கிறார். இதைத்தான் யோவான் 17:4 நாம் வாசித்தோம். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யோவான் 19 அதிகாரம் 31 முதல் 37 வரை பாருங்கள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய்
அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:20 சொல்லப்பட்டிருக்கிறதைப் போல அவருடைய எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படவில்லை. சகரியா 12:10 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமானது இனிமேல்தான் நிறைவேறும். ஆம், அவர் குத்தப்பட்டார், அது நிறைவேறிவிட்டது. ஆனால் சகரியா மேலும் என்ன சொல்கிறார்? அவர் திரும்ப வரும்பொழுது எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து நமக்காக அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். தேவனுடைய அன்பிற்கு வேறு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர் நம்மை அவ்வளவாய் நேசித்தபடினாலே தம்முடைய சொந்த குமாரனையே நாம் பட வேண்டிய பாடுகளை பட்டு மறிக்கும்படியாய் ஒப்புக் கொடுத்தார். நமக்காக அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். நமக்காக அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் வெறுக்கிற காரியங்களை வெறுக்கவும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யவும் அனுதினமும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய பாடுகளை நம்முடைய உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக, உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் பாடுபட்டார் என்பதை உணர்ந்தவர்களாக, உலகத்தில் உள்ள எல்லாரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவருக்காக செயல்பட நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்திலே நீர் ஒப்பு கொடுத்தீர் ராஜா. நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய அன்பின் பெருக்கத்தினாலே பாவிகளாகிய எங்களையும் நீர் நேசிக்க சித்தமானதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை கற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய அன்பினாலே பூரணப்படவும், எல்லா நாளும் எல்லா காரியங்களிலேயும் உமக்கு கீழ்ப்படியவும், நீர் யார் யாருக்காக பாடுபட்டீரோ அத்தனை பேரையும் சிலுவை அண்டை கொண்டு வரவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்துள்ளவர்களாயிருக்க உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரங்களிலேயே ஒப்படைக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.